தேவனுக்கு கொண்டு வந்தாலும் நோக்கத்தை கத்த நிறைவேற்றுவார். தேவ சமூகத்தில் என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு. இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. தேவனுடைய சமூகத்தில் பயத்தை விளக்குகின்றதா இருக்கிறது. பயம் நமக்குள்ள என்னென்ன பயம் இருக்கும் அந்த பயத்தை முதலாவதாக விளக்குவதுதான் தேவனுடைய சமூகம். தேவதூதன் அவள் நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நிறைவேற்றார். நற்செய்தி நாங்கள் கடந்த 3 நாட்கள் பாடல் மூலமாக நற்செய்தி பண்ணாங்க எங்களுக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு கிருபையை கத்தர் கொடுத்தார். ஒரு வாய்ப்பு அதுக்கு அவங்க கொடுக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்த வேண்டும். வேற யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது, பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் பாருங்க, நாம் தேவனோடு இணைந்ததான பலனை நற்செய்தியை சொல்லணும். இந்த தூதர்கள் யாருக்கு? வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள். யாரு? நம்ம தனிப்பட்ட முறையில் நற்செய்தி சொல்ல யாரு? தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்டு இறங்கி வந்து சொல்லுகிறார்கள் உலகத்துக்கு நற்செய்தி சொல்லுது. அதுபோல எதை செய்தாலும் நான் என்னுடைய டேலண்ட்ல எதுவும் செய்ய முடியாது, டேலண்ட்ல எதையும் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா அந்த கேரன்ஸ் அறிவிப்பட்டோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டே போல கடுமையான மழை என்னதுன்னு 5 மணி வரலும் பிளான் இல்லை. ஆனாலும் எங்களுக்குள்ளாக நடத்தணும், அதுக்கு எப்படி நடத்தணும் தேவனுடைய சமூகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்ல இருக்கிற சர்ச் பிலிவர்ஸ் வீடுகள்லாம் போனோம். அன்னைக்கு ஒரு கார் தான் இருந்தது. அவங்க கூட எல்லாரும் எடுத்துலாம் போனேன். நான் ஒரு 2 வீலர் தான் பண்ணேன். நான் 2 வீலர்லாம் பின்னாடி போயிட்டு நான்கிட்டே போனேன். நான் என்று சொன்னால் தேவனோடு இணைந்து செய்யும் போது அது எனக்கு பெரிய பாடமே, எனக்கு ஒரு பெரிய பாடமா நான் அதை யோசிக்கிறது. தேவனோடு இணைகிறேன், அதனால எனக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையே. நீங்க தனியா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை இருக்கும். தேவனோடு இணையும் போது பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுங்க, அவரோடு இணைந்து கொள்ளணும். அற்புதமா வளர்ந்து அன்பினோர் காக்கும் அன்றைக்கு என்ன பண்ணுங்க. எனக்கு இது ஒரு பெருசா தோணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் ஆகாத சோர்ந்துருவாங்க. நம்ம டைம் ஆகாத சோறு வருது. அதுக்கு தேவனோடு இணைஞ்சனால சோர்வு வரவே வர. நான் என்னுடைய அனுபவத்துக்குள்ளாக பல வருஷமான கேரஸ் நாங்கள் நடத்திட்டு வந்திருக்கிறோம். நான் முடிச்சுட்டு ஒரு சிலர்லாம் பாருங்க அந்த நாட்கள்ல முடிச்சுட்டா பண்ணுவோம். அவங்க எங்க தூரமா இருந்தாலும் அவங்களோட கூட போய் அவங்களை விட்டுட்டு தான் வருவாங்க. கீழ்பாக இருந்து வருவாங்க, தூரமா வருவாங்க. ஸ்டார்டிங்ல போது அவங்களை போய் விட்டுட்டு தான் பண்ணுவேன். காரணம் என்ன? தேவனோடு இணைந்திருந்தால் நமக்கு எதுவும் ஒரு பாரமா நான் செய்யறேன், நான் வரேன்னு சொன்னதான் போனது. தேவனோடு இணையும் போது நமக்கு யாருக்குமே எதுவும் பெரிய பாரம் கிடையாது. நீ பாருங்க, ரோஷனும் வாசித்து வரல சில பிள்ளை அதுவும் ஃபீல் டேனிக்கு போர்டில் வரமா பண்ணுங்க கூடி நடக்குதா நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இருக்கிறார். எனக்கு எதுவும் அவசியம் கிடையாது. எனக்கு தேவன் இருந்தா போதும், எங்க வேணாலும் கூடிய செய்ய முடியும். அதுக்கு பவுலும் சீலாவும் தேவனோடு இருந்து பண்ணுங்க சிறையில பாடி எனக்கு நான் எனக்கு பெரிய ரஷ்ய அவசியம் கிடையாது, எனக்கு இதுதான் அவசியம், அதுக்கு இதுதான் அவசியம் தான் இல்ல. தேவன் கொடுத்தாருன்னா நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட தேவன் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனோடு இணைந்த பலனோ நற்செய்தியை அறிவிக்கின்ற போது அது மிகுந்த பலனாக இருக்கும். தூதர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் பலங்க தேவனுடைய அனுமதியோடு கூட தேவனுடைய சித்தத்தோடு கூட என்ன பண்ணுங்க அறிவித்தார்கள். அதனால் அந்த ஜனங்களுடைய பயம் எல்லாம் நீக்கப்பட்டது. அதுபோல நீங்களும் நான் தேவனோடு நீங்களா எனக்கு அவர் சொல்கிறார், திராட்சை செடி அவராக இருக்கிறார், கொடியாக நம்மளோடு கூட இணைந்து கொண்டாதான் ஜெயிக்க முடியும். இல்லை என்ன பண்ண முடியாது, என்னுடைய டேலண்ட்னால நம்ம ஜெயிக்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் ஊழியத்துல எவ்வளவோ உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆனா நான் தனியா இருந்துதான் என்ன பண்ண முடியாது, இந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்க முடியாது. ஆனா தேவனோடு இருந்தபடினாலே நிந்தனைகள், அவமானங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், இல்லாமைகள், இழப்புகள் இவை பார்த்துங்க தேவன் இருந்தபடினால்தான் இந்த மினிஸ்ட்ரி ஃபுல்ஃபில் பண்ண முடிந்தது. இல்ல விட்டா பண்ண முடியாது. அதனால் இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் மறுபடியும் படிக்குமா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவனுடைய செய்தி என்னங்க? நற்செய்தி. அதுக்கு நற்செய்தி. நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க.
கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டி. நற்செய்தி என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து நல்ல செய்தி தான் போகணும். அதுக்கு வேதம் முழுமையாக நற்செய்தி தான். அதுக்கு வேதம் முழுமையாக நல்ல செய்தி தான் தவிர துயரமான செய்தி, தோற்று போகிற செய்தி. அதுக்கு ஒரு அரசியல பார்த்தா ஒரு அரசியல் தலைவர் ஜெயிப்பாங்க தோப்பாங்க. ஒருவருக்கு நற்செய்தி வரும், ஒருவருக்கு துச்செய்தி வரும், தோற்று போவாங்க இல்லைங்களா? ஒரு வீரர் ஒரு மேட்ச் நடக்குறாங்க, ஒருவன் ஜெயிப்பாங்க ஒருவர். ஆனால் வேத முழுமை என்ன செய்தீங்க, அந்த செய்தி தான். வேத முழுமையாக நீங்க ஆதி முதல் கொண்டு வெளிப்பட்ட விசேஷனுடைய அந்த கடைசி அந்த வசனம் வரைக்கும் பார்த்தா எல்லாமே நல்ல செய்தி தான். அப்போ தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, நல்ல செய்தி தான். நான் கடந்த மாதம் ஒரு புதிய சகோதரி ஒரு குடும்பத்தை சந்திக்க போனேன். அவருடைய மகன் வந்து ஜெர்மன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து சடனா எனக்கு சிந்தியா சர்ச் கொடுத்துருக்குற 2வது சகோதரி அவங்க மஸ்கட்ல இருக்காங்க. அவங்க போன் பண்ணி பாஸ்ட் ஜெர்மன்ல இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காப்புல, போன் எடுக்க மாட்டாப்புல, அம்மா வந்து எனக்கு வந்து போன் பண்றாங்க, பயப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் கேட்டேன் எங்க இருக்குன்னு, எனக்கு குறிப்பிட்ட இடம் சொன்னாங்க. அப்போ நான் போய் தங்கியிருந்த தம்பின்னு நான் கேட்டேன். அப்போ பாஸ் பக்கத்தான் இருக்குன்னு நம்மளும் இந்த தம்பிக்கு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இந்த தம்பியுடைய போட்டோவா அந்த மதர் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுல புரிய ஒரு 18,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த மகனை அவங்க அவ்வளவு பயத்தோடு இருந்தாங்க, ரொம்ப பாரத்தோடு இருந்தாங்க. ஒரு நல்ல செய்தி நாங்க மகன் நாங்க பார்த்தோம், ஜெபிச்சுட்டு ஒரு செய்தி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் கூப்பிட்டாங்க, பாஸ்டிங் வாங்கினாங்க. முதல் முறை அவங்களை சந்திக்க போறேன். போயிட்டு நான் பேசுவதை விட அவங்க அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேசுறாங்கன்னா செய்வினையை பத்தியே பேசுறாங்க. எனக்கு இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க பண்ணது செய்வினைகளை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா சர்ச்சைக்கு போறாங்க, என்ன செய்யறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்களுக்கு சொந்த தம்பி ஏதோ அவங்களுக்கு விருதமா பண்ணிட்டாங்க போனா வெளியே ஒரு பட்சியம் ஒரு துணி கட்டி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்திகள் அவங்க நல்ல செய்தியே யாரும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்புறவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், திருச்சபைக்கு போகிறவர்கள். ஆனாலும் கூட என்ன செய்றீங்க, ஒரு துயரமான அவங்க வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா அது நடந்தது உண்மைதான். அதையே சொல்லி பண்ணாங்க. அதை வந்து ஒரு பெருசாகிட்ட வர நான் கடைசியா சொன்னேன், எவ்வளவு வார்த்தை இருக்குங்க. உனக்கு விரோதமா எழுப்புகிற ஆயுதங்கள் சொன்னது எனக்கு எப்படி விரோதமா எழும்போம், எனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் நாம் தேவனுடைய நற்செய்தியை என்ன பண்ணுங்க, நாம் நமக்குள்ளாக அறிவித்துக் கொள்ள வேண்டும். அதை அனைவருக்கு அறிவிக்கணும். எனக்குள்ளாக என்ன பண்ணணும், என்னுடைய நடைமுறைக்குள்ளாக சொல்ல என்ன பண்ணுங்க, வசனங்களை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அதையே சொல்லி அவங்க அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நான் ஒரு 10 நிமிடம் தான் பேசியிருப்பேன், அவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு நேரமும் பிரச்சனைகளையே பேசுறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறார்கள். அதுக்கு அந்நிய பாஷையோடு கூட நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன போதனை நடக்கிறது. பல வருஷமா போறாங்க. 2 பிள்ளைகள் வெளியில இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளோட வாழ்க்கை, ஒரு கேரளா இருக்காப்புல, ஒரு ஜெர்மன் இருக்காப்புல. பிரச்சனைகள் நல்ல செய்தியா என்ன கிடையாதுன்னு 2 பிள்ளைங்க எப்படி பேசுற எந்த பிள்ளைங்க கூட கிடையாது. அவங்க வீட்டுல இருந்து நல்ல செய்தியே இல்லை. அப்போ இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை நல்ல செய்தியே காரணம் என்ன, தேவனோடு இணைந்தாதான் நம்ம நற்செய்திக்குரிய அந்த குளோரி மகிமை கிடைக்கும். இங்கே தூதன் வந்து தானாக வரவில்லை, யாரால் அனுப்பப்பட்டால் தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய சித்தத்தை சொல்லும்படியா வந்தபடியினால் தான் அந்த நற்செய்தி உலகத்துக்கு நான் ரீச் ஆச்சு. இல்லாவிட்டா உலகத்துக்கு வந்திருக்க முடியும். அந்த படி மறுபடியும் படிக்கும் போது 10 படிக்கு எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக எல்லா ஜனங்களுக்கும், அதுங்க உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்திங்க, நல்ல செய்தி. தேவ ஜனங்களே உங்கள் மூலமாக உலகத்துக்கு என்ன செய்தி போகணும், செய்தி தான் போகணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியம் தேவனுடைய வார்த்தையாக, தேவனை குறித்து உற்சாகப்படுத்துகிற, தேவனை குறித்து மையப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கணும். எந்த வாழ்க்கை ஏது வாழ்க்கை இப்படி அப்படி என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம புலம்பவே கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, காரணம் என்ன, மிகுந்த சந்தோஷம். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் என்ன, சாதாரணமான சந்தோஷம் அல்ல. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் சந்தோஷம். அந்த
சந்தோஷம் எது? ஆனா தேவன் கொடுக்கிற சந்தோஷம் என்ன? மிகுந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிற. நற்செய்தி செய்கிறது, எலும்பு என்ன செய்கிறது? புஷ்டியாக்குகிறது. நாடி நரம்பெல்லாம் மனிதனுக்குள் தோய்ந்திருக்கிற அந்த பலவீனங்கள், மனிதனுக்குள் இருக்கிற அந்த பாரம் எல்லாம் நமக்கு நல்ல செய்தி மூலமாக உயிர்ப்பிக்கப்படும். எசேக்கியேல் புத்தகத்தை படிக்கின்ற போது அங்கே சொல்லப்படுகிறது, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எலும்புகளுக்கு என்ன செய்கிறார்? தேவன் நற்செய்தி எழுப்பின செய்கிறார், எலும்புகளை புஷ்டியாக்குகிறார். ஆனால் எங்க இருக்க எலும்புகள் உலர்ந்திருக்கிறது. அந்த எலும்புகள் யார் என்றால் 11 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும். பாருங்க, வேத வசனம் யாரை குறித்து பேசுகிறது? நம்மை குறித்து பேசுகிறது. அமர்ந்திருக்கிற நம்மை பார்த்துதான் வேத வசனம் பேசுதுங்க. ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்கே உங்களை பார்க்கத்தான் தேவன் வருகிறார், நம்மோடு பேசத்தான் தேவன் வருகிறார். அதனால் எலும்புகளை குறித்து தேவன் பேசவில்லை. யாரை குறித்து பேசினார்? அப்படியானால் திருச்சபைக்கு போகும்போதெல்லாம் அங்க யாரை குறித்து பேசுகிறார் தேவன்? என்னை குறித்து தான் பேசுகிறார். நாம் அவருக்காக உருவாக வேண்டும் என்று பேசுகிறார், அவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று பேசுகிறார், அவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அதையெல்லாம் பேசுவதுதான் திருச்சபை. எலும்பை குறித்து அவர் பேசவில்லை. எதை குறித்து பேசவில்லை? எலும்பை பற்றி பேசல. நற்செய்தி யாருக்கு? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு. உழந்து வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து வந்திருக்கிறீங்களா? தடுமாறி வந்திருக்கிறீங்களா? குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா? நமக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறாங்க. உலகத்துல வந்து இந்த வேதத்துக்கு இணையாக செய்தி வரவே வராது. என்ன செய்தி? நல்ல செய்தி. நல்ல செய்தி. வேதம் முழுமையாய் தியானித்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் நல்ல செய்திதான். என்னை தேவனுக்குள் உருவாக்குகிற செய்தி, நித்தியத்துக்கு வழிநடத்துகிற செய்திதான் நற்செய்தி. அங்கே எலும்புகள் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் எசேக்கியேல் என்ன சொல்கிறார்? எலும்புகள் யார்? மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்கள். இன்றைக்கு எதை பேசினாலும் யாருக்காய் பேசுகிறார் தேவன்? எனக்காக பேசுகிறார். யாருக்காக? ஊழியம் என்பது எனக்காய் அல்ல, அவரோடு இணைந்து செய்வதுதான். எதை செய்தாலும் யார் கூட இருக்கிறாங்க? அப்பதான் அதெல்லாம் ஜெயிச்சு வர முடியுங்க, அதெல்லாம் மேற்கொண்டு வர முடியும். அவர் இல்லாதபடிக்கு நாம் எதையும் செய்ய முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே உணர்ந்தாலும் கூட இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க, இன்னும் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் உயிர்ப்பிக்க அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த நோக்கம் என்ன? நல்ல செய்தியை கொடுக்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது எங்கு சொன்னாலும் செய்தாங்க. துக்க வீட்டுக்கு போகிறாரு, துக்கம் இடமா இருந்துங்க. ஆமா, லாசர் வீட்டுக்கு போகிறார். என்ன நடந்ததுங்க? ஆண்கள் படித்துதான் வந்துட்டாரு, அதிசயம் செய்து விட்டு வந்தார். இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கு நல்ல செய்திதான். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே. அதனால் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தி உண்டு? நல்ல செய்தி உண்டு. தேவ சமூகத்துக்கு வருவது எப்படி வர்றாங்க? தேவனோடு கூட பேசும் என்று வர வேண்டும். தேவன் என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்தோடு வர வேண்டும். ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்ததுக்கு? மகிழ்ச்சி இல்லை. தேவைக்காக வரேன், பிரச்சனையை தீர்ப்பதற்காக வரேன் இல்ல. நாங்க போறோம்னா மகிழ்ச்சியோட போறேன். அவர் சமூகத்தில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வரணும். எதுக்கு வரணுங்க? ஏதோ அவர்கிட்ட வந்து எனக்கு தேவையை வாங்கிட்டு போக வரல, எனக்கு அன்பு நிமித்தமாய் வருகிறேன். அப்போதான் என்ன பண்ண முடியுங்க? அந்த நல்ல செய்தியை அனுபவிக்க முடியும். அந்த நல்ல செய்தியை அனைவருக்கு நான் பகிர்ந்து கொடுக்க முடியும். அனுபவம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து
மதம் கிடையாது, மதம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ். அதுங்க அனுபவம். அது அனுபவம் இல்லாவிட்டா இன்னைக்கு நான் கூட பலவீனம் தான். என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. வந்தேன், ரோஷன் இல்லை, டேனி இல்லை, பணம் இருந்த பாடல் இல்லைங்களா? பாடணும். போனது என்ன பண்ண? மறுபடியும் பேண்ட் எடுத்துனதுக்கு மறுபடியும் பண்ணாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, பாவம் பேண்ட் அடிச்சு கையெல்லாம் வலிக்கிறாங்க. அப்படி இருக்கவும் தெரியும், இப்படி இருக்கவும் காரணம் என்ன? தேவன் இருப்பதனால்தான். அதுக்கு தேவன் இருந்தால்தாங்க எல்லாமே செய்ய முடியும். என்ன பண்ண முடியாதுங்க, சோர்ந்துதான் போக முடியும். பெரிய பாத்தீங்கன்னா ஒரு சில பாருங்க, அவங்க பெரிய கூட்டம் அப்படி சோர்ந்துருவாங்க. எனக்கு என்ன கிடையாது, போக சொல்ல போனாங்க, சிறையில பாடுறாங்க. சிறை அவங்களுக்கு ஒரு பொருட்டு, எனக்கு ஜனம் ஒரு பொருட்டு. நான் பாட வேண்டிய பாட்டு பாட காரணம் என்ன? நான் பாடல, என்னோட கூட தேவன் இணைந்திருக்கிற அப்படின்னால தான் நான் பாட முடிந்தது. தேவன் இணையாவிட்டால் மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்மளுடைய மாம்சம் வந்து ஒரு பலவீனம் இருக்குங்க. இந்த பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் தான் மேற்கொள்ள முடியும்? தேவன் இருந்தால் தான் மேற்கொள்ள முடியும். அதனால் எலும்புகளை குறித்து அல்ல, எதை குறித்து பேசுகிறோம்? நீங்க ஏதோ உழந்து கொண்டிருக்கீங்களா? உங்களை உயிர்ப்பிக்க முடியாது. இன்னும் இருக்கிற இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளாக தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். முடிஞ்சு போல இன்னும் இருக்கீங்களா? அற்புதம் செய்வாரா? செய்ய மாட்டாங்க. செய்ய வல்லவர். தெரிந்த ஒரு குடும்பம் பெங்களூர் இருக்கிறாங்க. போய் ஒரு 12 வருஷமா ஒரு கேஸ் நடக்குது. அந்த ஆரம்பத்துல வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரை பண்றாங்க. 2 ஏக்கர். அது கத்து ஒவ்வொரு முறையிட்டு அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. முடிஞ்சிச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. எல்லாமே அவங்க ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு அவங்க அந்த ஜட்ஜிகள் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. கடந்த வாரம் வந்து தீர்ப்பு கொடுக்கணும். என்ன பண்றோம்? காரணம் என்ன சொன்னா, நெக்ஸ்ட் அடுத்த மாசம் தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா எதை சொல்லி நடக்கிறாருங்க, சொன்ன நடக்கும். கடைசியா அந்த கோர்ட் வாசல போது ஜெபம் போறாங்க. ஆனால் காரணம் என்ன? அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு துர்ச்செய்தி. அதுக்கு தேவ சம்பந்தம் நற்செய்தி தான் உண்டு. இன்னொரு வசனம் வாசிங்க. 2ஆம் 13ஆம் அதிகாரம் 33 வாசி. சீக்கிரம் வாசி. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரிவியான ஏனாக்கின் குமாரராகிய 33 அங்கே ராட்சத பிரிவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளைகிற போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினாங்க. நல்ல செய்தி சொல்ல வேண்டிய துர்ச்செய்தியை பரப்பினாங்க. நம்ம என்ன பண்ணாங்க? அது முடியாது, இது நடக்காது, அவ்வளவுதான் என் தலையெழுத்து. அதுக்கு எதை சொல்லணுமோ இல்லை, எனக்கு ஒரு நற்செய்தி உண்டு. தேவன் இருக்கிறபடினாலே, வேதம் இருக்கிறபடினாலே என்கிட்ட இருக்கு. நம்முடைய வாழ்ந்து வருகிற வார்த்தை தேவ ஜனங்கள் யாரவர்கள்? 12 கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். 12 பேர் அனுப்புகிறார். அதுக்கு மோசடி செய்கிறார். அந்த கானான் தேசத்தை, ஆசீர்வதித்த தேசத்தை தேவர்கள் அவர்கள் சந்திக்கும்படியாக, அதிலே தேவன் கொண்டு போய் சேர்க்கும்படியான அந்த தேசத்தை பார்க்க போறாங்க. 10 பேர் என்ன பண்றாங்க? துர்ச்செய்தியை அறிவிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 10 நபர்களுடைய செய்தி. என்ன செய்தி? இல்ல, வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் சொல்லுங்க. எவ்வளவு வசனம் இருக்கு, எவ்வளவு வார்த்தை இருக்குங்க. உள்ளத்துக்குள்ள பதிச்சு கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க அதுக்கு முன்பா அந்த அதிகாரத்துக்கு படிச்சு பாருங்க. ஒவ்வொரு கோத்திரம் என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நபரை தெரிந்து என்ன பண்ணுங்க? 12 கோத்திரம் இருக்கிற 12 பேரை தெரிந்து கொண்டு கானானை பார்த்துட்டு வரும்படியா அனுப்புகிறார். மோசே என்ன பண்ணாங்க? போயிட்டு வந்து சொன்னாங்க, அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சத பிறவியா இருக்கிறாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் பெரியவரை வச்சுக்கிட்டு பயப்படுகிறார். பேசுவாங்க. பெரிய தேவனுக்கு அவன் மனம் மாறி யார் கிடையாது.
அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றுவார். கால தாமதமாகலாம், ஆனால் ஏற்றவளையும் நேர்த்தியாய் தேவன் செய்ய வல்லவர். தேவன் செய்ய வல்லவர். தாமதமாகலாம், என் பொறுமையை, என்னுடைய அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மையை, சகிப்பு, இந்த நேச்சர்லாம் அவர் பார்ப்பதற்கு தான் தாமதம். என்னை பார்க்கறது எனக்குள்ள ஒரு பூரணத்தை பார்க்கணும் என்று சொன்னால் அவர் பூர்ணமானவர். நான் பூரணரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாரா மாறணும்? ஒரு பூரண வடிவா மாறணும். அவர் எதிர்பார்க்கிற அந்த நிலைமைக்குள்ளாய் நான் வரணும். நான் அதுக்காக பாடு, அதுக்காக வேதனை. என்னை புடமிடுகிற, எதற்காக புடமிடுகிறார்? நான் பொன்னாக விளங்க புடமிடுகிறாருங்க. கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன? ஆசீர்வதிக்க. கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன? நல்ல செய்தியை கொடுத்து உங்களை உயர்த்த முடியாது. இங்க நாம் பார்க்கிறோம், அந்த தேவ ஜனங்களுக்குள்ளா என்ன செய்தி வந்தது? துர்ச்செய்தி வருகிறது. அதுக்கு துக்கமா இல்லைங்க, ஜெயிக்க முடியும். பிரச்சனை என்ன பண்ணுங்க, பிரச்சனை இருப்பது உண்மைதான். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை உண்மைதான். அதை விட வார்த்தை உண்மை. சரிங்களா? வார்த்தை உண்மை. உலகம் போயிருப்பது உண்மைதான். அவரால் உயிர்ப்பிக்க முடியும். உண்மைதான். எனக்கு அநேக பிரச்சனை இருப்பது உண்மைதான். அதை பத்தி யோசிக்கவே மடங்கு. அதை யோசித்தா பேச முடியாது. அதை யோசிக்கவே மாட்டேன். யோசிப்பேன், இதுதான் யோசிப்பேன். 100க்கு 100 என் வாழ்க்கையிலே பிரச்சனை இருப்பது உண்மைதான். அதை விட உண்மை சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள். உண்மையா? என்னை வேற யாரை விடுவிக்க, என்னை வேற யாரை உயர்த்த, என்னை வேற யாரை பலப்படுத்த முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலதான். யாரால? அண்டிக் கொள்ளுங்க தேவன். பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை குறித்து பேசாதீங்க. அதெல்லாம் பேசாதீங்க. வசனம் எவ்வளவு இருக்குங்க, இதுக்குள்ள வந்தாலே தெரியும். இதுக்கு நேர செலவிடவே யோசிக்கிறதுக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இதுக்குள்ள வந்தாதான் உள்ள இருக்கிற தெய்வத்தை பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்கவே ஒரு கிறிஸ்தவன் அவ்வளவுதான். இருக்கு வருகிற நாட்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு போற ஒரு கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவை எனக்குள் பார்க்க வேண்டும் என்று சொன்னா இதுக்குள்ள வந்தாதான் பார்க்க முடியும். இதுக்குள்ள வராம நான் தேவனை பார்க்கவே முடியாது. எதுக்கு காலத்தை கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு பைபிளை கொடுத்திருக்கிறாரு? படிக்கணும், தியானிக்கணும். நற்செய்தி உங்கள் மூலமாய் நல்ல செய்தி தான். கேரஸ்டா போன எல்லா வீட்டையும் போது நான் பார்ப்பேன். நற்செய்தி அதுக்கு யார நல்ல செய்தி தான். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே துச்செய்திகளை பண்ணக்கூடாதுங்க. நீங்க போற இடத்துல போனா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அப்படியா? ஐயோ டாக்டர் அப்படி சொல்லிட்டாரா? இப்படி ஆயிடுச்சா? இல்ல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான். யாரையும் பார்த்து இப்படி ஆயிடுச்சுங்களா, ஏதோ நடந்துட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, அமாவாசை வந்தனால ஆகல. அதுக்கு அமாவாசை வந்தா என்ன ஆகும்? என்ன அப்படிதான் அமாவாசை பிறகு ஒரு முறை கூப்பிட்டாங்க. போயிட்டு நிற்கிறது, மைக்கு கொடுக்குறாரு. நான் முதல் மாதங்கள் அமாவாசை புரியுதா ஆண்டவர் பெரியவரா, அதோட இந்த கூப்பிடவே என்ன பண்ணுங்க. இந்த அமாவாசை என்பது என்ன கிடையாதுங்க, இதுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை என்ன பண்றோம்? இல்ல தேவன் பெரியவர். நல்ல செய்தியை வைத்துக் கொண்டு எதற்கு புச்செய்தி நாம் நம்முடைய வாழ்நாங்க நம்முடைய நாவினால் என்ன பண்றது? ஜீவனம் மரணம் எங்க இருக்கு? அதிகாரமா சொல்லணும். கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார், கர்த்தர் எனக்காக வாக்கு காணாத பெருமைச்சோடு கூட வேண்டுதல் செய்வார். எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு தேன் அல்ல தேனிலும் செடித்தேன், பொன் அல்ல பொன்னிலும் பசும் பொண்ணு. இதை விடவா நமக்கு வேண்மை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே துச்செய்தி பாடுபடுகிற இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 11 எசேக்கியேல் 37:11. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. 13 அதிகாரம் 33.
அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய 30 வசனம் பேசு, 30 வசனம் சட்டி. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்பார்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாங்க. என்ன பண்ணாங்க? தேவன் கொடுத்தா எளிதா முடிக்கலாம். என்ன பண்ணாங்க? தேவன் கொடுத்தா ரொம்ப ஈஸியா. அதுக்கு 10 பேருக்கு எப்படி இருக்குங்க? அந்த பிரச்சனை மலை போல இருக்கு. 2 பேருக்கு எப்படி இருக்குங்க? எளிதா. உங்க பிரச்சனை சொல்லுங்க ரொம்ப சிம்பிள். பல வருஷமா யோசிக்கிற பிரச்சனை அவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப சிம்பிளா எளிதா முடியுங்க. நம்ம முட்டி மோதி அப்படி இப்படி பண்ணி நம்ம பண்ணப்போ தயாரா என்ன பண்ணப்போ தயாரா காலைல 3:30 மணிக்கு எழுந்தேன். அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா போயிட்டு அப்படியே எல்லாம் டயர்டா என்ன பண்ணாங்க, 7 மணிக்கு போனா அப்படியே டயர்டா எல்லாரும் ஆச்சு. காரணம் என்ன? எதையும் எளிதா ஜெயிக்க முடியும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பலவீனத்திலே என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட அன்பு கூறுதெல்லாம் எளிதா இருக்கு. என் பலனாகிய கர்த்தாவே உங்ககிட்ட அன்பு கூறுறேன். என் பலன் ரகசியமா யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் தேவ தயவினா அவர் அழைத்த நாள் முதல் கொண்டு ஓய்வு நாளை அனுசரிக்காதபடிக்கு தேவன் தடை செய்ததே கிடையாது. எவ்வளவு பிரச்சனை. சனிக்கிழமை நைட்டு புயல் காத்து கூட குடும்பத்துல பிரச்சனை நடக்கும். அந்த நாட்கள் நடந்து அடுத்த நாள் காலையில வந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஓடி என்ன பண்ணாங்க? பைபிள் என்ன பண்ணாங்க? நைட்டோட நைட் என்ன பண்ணா? ஊட்ட கட்டி என்ன பண்ணாங்க? ஓடிவிட வேண்டும். இப்படி எல்லாம் காலங்கள் கடந்து வந்தது. ஆனாலும் கூட தேவ பார்வையில் ஊழியர்களுக்கு எளிதாதான். எதுவும் எனக்கு கடினமா? ஆத்திய வாஸ்தா பாடுறது அவசியமே எல்லாம் எளிதுதான். காரணம் என்ன? தேவன் கூட தான் எளிது. அதுக்கு இல்லாவிட்டா ஐயோ தலைவலிக்குது, உள்ளவர பசங்கமா தலைவலிக்குது, என்ன பத்தா பேசுறதுக்கு இல்ல. தேவன் கூட இருந்தா 10 பேருடைய பார்வை வேறு, 2 பேருடைய பார்வை மனக்கண்களுக்குள்ளாக தேவனை பார்த்துட்டீங்கன்னா தான் நீங்க எளிதா இருக்கும். நீங்க மாம்ச கண்களை பார்த்து என்ன பார்த்தாங்க பாஸ்ட் புத்தி புத்தி பேசுறாங்க. எப்பவுமே யாரை பார்த்தா பேசுறாரு? நேரத்தை பத்தியே பேசுறாரு. தெரியும் தானே நேரம், நான் வர நேரம் அவருக்கு தெரியும் தானே, அதை மறுபடியும் பேசணுமா? இல்ல. என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு விட்டான். எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. வேலைக்கான கண்கள் என்ன பண்ணுங்க? திறக்கப்பட்ட கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படாதனால பண்றான். அந்த ஜனங்களை பார்த்து பயப்படுகிறான். எலிசா சொல்லுகிறான், அவர்களை பார்க்கிற நமக்குள் இருக்கிறவர் யாரா இருக்கிறார்? அதிகமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போகிற எந்த ஒரு பிரச்சனை எப்படி இருக்கு? எளிதா, ஈஸி. யாரோட இருந்தா? தேவனோடு இருந்தா ஈஸி. இல்ல என்ன பண்ண முடியாதுங்க. தேவன் இல்லாவிட்டால் ரொம்ப கடினமா இருக்கும். தேவன் இல்லாவிட்டால் அந்த 10 பேருடைய காரியம் இல்லைங்க. அவங்க இருக்கிறாங்க, ராட்சதரா இருக்கிறாங்க. அவங்க பார்க்கலாம் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியா இருக்கிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலத்துக்குள்ள சொல்கிறார்கள், இல்ல இல்ல எளிதா ஜெயிச்சுட்டான். உங்க பிரச்சனைய ரொம்ப ஈஸியா முடிக்கணும்னா தேவன் இருந்தா முடிக்க முடியும். இல்ல என்ன பண்ண முடியாது? அவர் இல்லாம ஒன்ன செய்ய முடியாது. அவர் இன்றி அணுவும் அசைகிறார். அவர் இருந்தார்னா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அவர் இருக்க வேண்டும். அதனால் முடிச்சிட்டீங்களா? 30 நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். உடனே அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஏன்னா கேட்டா அவனுடைய என்ன பண்ற, அவன் திறமைய சொல்றாங்க. என்னால இல்லையா? அவர் இருந்தா உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு அவர் இருந்தா எல்லாம் முடியும். அவர் இருந்தா, அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அது தோல்விதான். அவர் இருந்தா என்ன பண்ண முடியும்? கடல் என்ன பண்ண முடியும்? கடந்து போக முடியும். யோர்தானை கடந்து போக முடியும். எதை என்ன பண்ண முடியும்?
அவர் இருந்தபடினால் தான் இந்த ஊழியத்தை 25 வருஷமா நடத்தக்கூடிய கத்தை திரும்பி செய்யலாம். அவர் இல்லைன்னா இதுக்கு தான் போய் என்ன பண்ணலாம். நான் போயிருந்தேன் பிரான்ஸ் பாஸ்டர் இங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, அதான் வீடாக சொன்னா பிரான்ஸ் வீடுறதுக்கு எதுக்கு ஒரு 15 பேர் வச்சுக்கிட்டு 20 பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஊழியமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நினைப்பு வருமா வராதா? வருமா வராது? விரக்தி வருங்க. யாருக்கு வருங்க? மாம்சத்துல விரக்தி வரும். ஆனால் கர்த்தர் இருந்தாருன்னா விரக்தி வரவே. கர்த்தர் இருக்கிறாரு. எவ்வளவோ ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு மறுபடியே கிருபை செய்திருக்கிறார். இந்த சபை மாத்திரம் அல்ல, வெளியில எவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆறுதல் படுத்தக்கூடிய, தைரியப்படுத்தக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடியாக அநேக பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக பயன்படுத்துகிறாரே. இந்த கனமான ஊழியத்தை விட்டுவிட முடியுமா? மாம்சத்தை யோசிக்கும் போது பலவீனம் தான். தேவன் இருப்பதனால ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. முடிவு எப்படி இருக்குங்க? சிறப்பாக தான் முடிவு எப்படி இருக்குங்க? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவுக்காக காத்திருக்கிறதுக்காக ஒரு முடிவோடு கூட என்னுடைய நம்பிக்கை முடிவோடு தான் ஓடிட்டு இருக்கிறது. அதனால் நீங்களும் நானும் நற்செய்தியை சொல்ல சொல்லுங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. ஆனா நீங்க வார்த்தை என்ன சொல்றது? என்ன வார்த்தை சொல்லுவீங்க? மற்றவங்களுக்கு நற்செய்தி சொல்லணுங்க. உங்களுக்கு தெரியும் ஊழியத்தில் பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மனசுலயே போதுங்க. என்னதுங்க வெளியே சொல்றதுக்கு என்ன பண்ண யோசிக்கிறீங்க? மனசுல போட்டுக்கிட்டா அவங்க புள்ளியா அப்படிங்கிறாரு, இவங்களே எப்படிங்கிறாங்க. மனசுல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யோசிக்கிறீங்க. மௌனம் சொல்லு. இருக்கா இல்லையா? நான் யோசித்து இருந்தேன்னா இந்த ஊழியத்தை என்ன பண்ண செய்ய நான் யோசிக்கிறேன். என்ன பண்ணுங்க? அழைத்தவர் என்ன கடைசி வரைக்கும் நடத்தும். இன்னைக்கு சுகம் எப்படி கிடைக்குதுங்க? எவ்வளவு மன வலி உண்டு. பாட, துதிக்க, ஒரு சின்ன கூட்டத்துக்கு பிரசங்கிக்க தேவன் ஈவு செய்து சொன்னால் அவர் இல்லாவிட்டா செய்ய முடியும். என்ன பண்ண முடியாதுங்க? ஒரு வாரம் செய்யலாம், ஒரு மாசம் செய்யலாம், ஒரு வருஷம் செய்யலாம், 25 வருஷம் செய்யவே முடியாது. ஆரம்பத்துல அன்னைக்கு ஜனங்களுக்கு வாழ்க்கை என்ன நடந்ததுன்னு ஒரு பெரிய காற்று வீடு படகு முழுக முடியாத பட்சம் வந்தது. ஆனால் இயேசு படகு இல்லாவிட்டால் இந்த ஆண்டு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நடத்த முடியாது. தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில நல்ல செய்தியை சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை செய்தி வரணும். நல்ல செய்தி தான் வரும். நம்ம மூலமாக வெளியே யாருக்கும் வேதனையான செய்தி போகவே கூடாது. பண்ணக்கூடாதுங்க. வேதனையான செய்தி தெரிஞ்ச ஒரு வெளியாத ஒரு குடும்பம், அவர் படுக்கையிலேயே ஒரு 10 வருஷம் இருக்காரு. ஒரு மாசமா பிரசங்கம் பண்ணதும் படுத்துதான் இருப்பாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா இந்த வருஷம் இருப்பாரா? இருப்பார். ஒவ்வொரு மாசம் போவோம், இந்த மாசம் இருப்பாரா? இருப்பார். அதுக்கு அவர் படுத்துக்கு தோத்தனையா தோத்தனையா அதுக்கு படுத்துதான் இருப்பார். அதுக்கு படுக்கையில் தான் இருப்பாரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? பிரியமாக கேட்பாங்க, ஐயா இருப்பாரா? இருப்பார். எத்தனை வருஷம் தெரியுங்களா? 10 வருஷம் படுக்கையே இருந்தார். இல்லைங்க அவர் எழுதுற மாதிரி இது சொல்லிதான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாசனை ஊழியர்களுடைய வாய் என்ன பண்றோம்? சொல்லணும். அதுக்கு ஆசிரியருடைய வாய் எது புறப்பட்டு போகணுங்க? வசனம் தான் போகணும். அதுக்கு நல்ல செய்தி தான் போகணும். ஐயோ ஒரு விதம் கத்துக்குங்க, யாரை வச்சுட்டாங்க, அமாவாசைக்கு வாங்க ஜெபிக்கிறேன், அந்த செய்தி யாருக்கு வரக்கூடாதுங்க. உனக்கு விரோதமா எழுப்புகிற ஆயுதங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக. நீங்கள் இஸ்ரவேலா இருந்தால் மந்திரவாதம் எப்படி வரும்? நீங்க தேவஜனங்களா இருந்தால் வன்கங்கள் எப்படி வருங்க? எரிச்சல் எப்படி வரும்? கர்த்தர் கோட்டைக்குள்ளே நாம் இனி எதுவும் பாட்டு பாடிட்டோம். ஆனா அவங்கள பார்த்தா இவங்கள பார்த்தது யாரையும் பார்க்காதீங்க. இயேசு கூட இருக்கிறார். இயேசு கூட இருக்கிறார். கண்மலையிலே கட்டப்பட்ட வீடா இருப்பவன் சொன்னால் எதுவும் மோதினாலும் விடவே நல்ல செய்தி உண்டு. நல்ல செய்தி பண்ணுங்க, உட்கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க? வசனங்களை நல்லதெல்லாம் உள்ள பண்ணுங்க, நிரப்புங்க. ஆவியானவரே நிரப்புங்க சொல்லுங்க. அது போல வசனங்களை நிரப்புங்க. வேத வாக்கியம் தான் தேவ ஆவி. இது இல்லாம நான் ஜெயிச்சிருவேன், என் டேலண்ட்ல என் நாலேஜ் என்ன பண்ண ஜெயிக்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவன் அந்த அனுபவத்தில் செல்லுபடி ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாசிங்க பிலிப்பியர்
4ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் ஆமா, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை தேவன் அறிவித்தார் அல்லவா? பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்க. எப்போது நாம் பண்ணுங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றாங்க. சந்தோஷமாயிருங்க சொல்லி மறுபடியும் என்னதான் அவங்களுக்கு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் எப்படி வரும் என்று சொன்னால் முதல் வசனம் வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களுக்கு தேவனை சந்தோஷப்பட்டிருந்தா சந்தோஷம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தை சந்தோஷப்பட்டிருந்தா சொல்லுங்க. சும்மாவே சந்தோஷம் படாதுங்க. சும்மா கேளுங்கள பொருளுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்றது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் கிரீடமா இருக்கிறாங்க. அந்த பிலிப்பி சபையுடைய மக்கள் இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு சந்தோஷமும் கிரீடம். எங்க இருக்கிற கிரீடம்? தலைகள். நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நீங்க எட்டா. ஆமா சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு காரணம் இருக்கிறீங்க சொல்லுங்க. தலையா. ஆமா சொல்லுங்க. எதிரி என்ன பண்ணுங்க? தலை கொடுக்கணும். என்ன பண்ணீங்க? நீங்க தலையா இருக்கிறீங்க. அப்போதான் சொல்றாரு, மறுபடியும் உங்களுக்கு சந்தோஷம். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை கூட சந்தோஷம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. நான் 24 வயசுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்களை அனுபவிக்க வேண்டுமோ, எவ்வளவு சந்தோஷமோ, அந்த சந்தோஷத்தை விட கிறிஸ்துவின் சந்தோஷம் தான் வேணும். அனுபவிச்சு நான் சொல்லுங்க. நான் ரெண்டையும் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இந்த 34 ஆண்டுகள் இருக்கிற சந்தோஷம் போல 24 வயசுல என்ன கிடையாதுங்க. குடிச்சேன், வெறிச்சேன், ஆடினேன், பாடினேன், எல்லாரும் செஞ்சேன். சந்தோஷம் நினைச்சா இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் அன்றைக்கு கிடையாது. அதுதான் நாம் யாரா இருக்க வேண்டும்? எனக்கு சந்தோஷமும் தலைக்கு தொடர்ந்து வாசியமா ப்ளீஸ். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள். அதுங்க கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும் போதுதான் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் அந்த சாய்ஸ் வரும். உலகத்துல சந்தோஷம் இல்லை. உலகத்துல சந்தோஷம் இப்போ ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த சந்தோஷம் இருக்கா இல்லைங்களா? உங்க சந்தோஷம் வேற, என் சந்தோஷம் வேற. சரிங்களா? அவருக்கு நான் யாரா இருக்க வேண்டும்? கிரீடமா இருக்க. படிக்குமா ப்ளீஸ். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கிறதுங்க. அழைச்ச தேவனுக்கு நம்ம ஒரே சிந்தையா இங்கிலீஷ் படிப்பா. Therefore, my brother, you whom I love and long for, my joys and crown, that is how you should stand firm in the Lord, dear friends. I plead with Udia and I plead with the Rejoice in the Lord always. I will say it again, rejoice. Let your gentleness be evidence to all. ஒரே சிந்தையா? ஒரே சிந்தையா இருக்கு. 4 தான். 4 2 இல்ல? 4 4 sorry. I plead with Judea and plead with Cynthia to agree with each other in the Lord. Yes, I ask you, loyal yoke fellow, help these women who have contended at my side in the cause of the gospel, along with the Clement and the rest of my fellow workers. Philippians 4.
பாத்தீங்கன்னா ஒரே சிந்தையா இருக்கிறது அழைத்த நாள் ஒரே சிந்தை. நான் கடந்த வருஷம் வந்து ஒரு சர்ச்ல வந்து ஒரு ரொம்ப எளிமையான மக்கள் அங்க ஒவ்வொரு ஆண்டு நான் போகும்போது அந்த என்னை ரொம்ப அன்பா நேசிப்பாங்க. அந்த நடத்துகிற சபதம் வந்து சடனா வந்து இந்த வருஷத்துல ஆண்டடையில இறந்துட்டாங்க. இப்ப இன்னொரு நடத்துறேன் லாஸ்ட் வீக் கத்திரில கூட உணர்த்துறாங்க. அந்த சபைக்கு வந்து பார்த்தா ஒரு அங்க வர எல்லா ஜனங்களுக்கும் சாரீஸும் கொடுத்துறாங்க. அவர் இறந்தது போல இந்த வருஷமும் ஒரே சிந்தையில அந்த சபைக்கு நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரு அவர் இறந்துட்டாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் ஜனங்க குறைஞ்சிட்டாங்க. ஆளுநர் ஒரே சிந்தனைக்கு நம்ம கடந்த ஆண்டு அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சோம். இந்த ஆண்டு பண்ண அந்த ஊழியத்தை ஒரே சிந்தை இல்லாதுங்க. நாம் எதை செய்தாலும் ஒரே சிந்தையோடு கூட செய்யலாம். இல்லைங்க இந்த இல்ல ஒவ்வொரு வருஷமும் எப்படி செய்யறீங்க ஒரே சிந்தையா இருக்கும். எப்படி இருக்கீங்க ஒரே எண்ணமா இருக்கணும். மாத்திக்க என்ன பண்ணுவாங்க இதுவரைக்கும் மாறாதபடி கத்தருக்கு செய்யணும். இந்த வருஷம் குறைவா இருந்தாங்க. சரி நான் சொல்லிட்டேன் தம்பிகிட்ட சொன்னேன். போன வாரம் போன் பண்ணி சொன்னாங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 45 மெம்பர்ஸ் வராங்க. அவங்களுக்கு சாரீஸ் வேணும். ஒரு 3 ஜென்ஸ் வராங்க. அவங்க ஷேர் பண்ணாங்க. அந்த ஒரு 35 பேர் தான். ஆனாலும் அவங்க அவர் கேட்டு என்ன பண்ணுங்க இந்த வருஷமா செய்யணும். அந்த நடத்தின நபர் இறந்துட்டார். நான் செய்ய வேண்டிய அவசியம் அவர் இறந்துட்டாரு. அழைத்த தேவரும் எனக்கு இல்லையே. ஒரே சிந்தையோட ஆண்டவர் நான் இருக்கிற வரைக்கும் நான் செய்ய வேண்டியது என்ன பண்றேன் செய்ய. அதே போல இந்த ஆண்டில கூட முதலாம் காட்டுல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அவருக்கு தேவையான சின்ன போன வாட்டி நாங்க போகும்போது அவங்க குறைவா கொடுத்து இந்த போல அங்க போற அநேக ஜனங்களுக்கு பெட்ஷீட் அவங்களுக்கு சாரீஸ் அவங்களுக்கு பிள்ளைகளுடைய எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரே சிந்தை. குறைவு உண்டு என்கிட்ட. நான் நிறைவான பண்ணது என்கிட்ட நிறைவு கிடையாது. ஆனால் குறைவு இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு யாரா இருக்க வேண்டும்னா கிரீடமாய் இருக்க வேண்டும். யாரா இருக்க வேண்டும்? நீங்க மாலை அல்ல. நீங்க யாரா இருக்கணும்? நீங்க தலையா இருக்கணும். நீங்க கீழாகாமல் உங்களை மேலாக்க வேண்டும். வாழாக்காமல் தலையா இருந்தா கொஞ்சம் எனக்கு ஒரு சிந்தைய போன வருஷம் செஞ்சீங்க இந்த வருஷம் செய்ய முடியாது. இந்த வருஷம் ஒன்னு 2 நாள் இல்லையா விட்டு போடுறாரு. என்ன போடுறாருங்க பிட்டம் போட்டு துட்டம் போடு சொல்லுங்க பாருங்க. என் சிந்தை அது என்கிட்ட இல்ல. ஆனா சிந்தை அதுக்கு சிந்தை கடந்த ஆண்டு செஞ்சோம். அந்த ஐயா இல்ல. ஆனாலும் யார் இருக்கிறா? ஏசையா இருக்கிறார் இல்லையா? அவருக்காக என்ன பண்ணும் செய்யணும். பல ஆண்டுகளாக அந்த கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார். எந்த பேக்ரவுண்ட் என்ன கிடையாதுங்க. மைனர் ஜாலி பேக்ல பார்த்தா வாழ்ந்தா இல்ல பேக்ரவுண்ட் ஏதோ வெயிட் இருக்குது. அதுக்கு ஒரு வெயிட் என்ன கிடையாது. நானும் வெயிட் கிடையாது. நானும் ஹைட் கிடையாது. பேக்ரவுண்ட் என்ன கிடையாது. ஆனா கத்தருக்கு கிரீடமாக இருக்க விரும்பும் ஒரு வாழ்க்கை இல்ல. நாளைக்கு இருப்பனோ இல்லையோ இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கணும் அவருக்கு நானு அதே சிந்தை தான். மாத்திக்கிறதா பண்ணக்கூடாதுங்க. அவர் நேற்றும் இன்றும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? போன வருஷம் அப்படி இருந்தது. போன வருஷம் நல்லா விழுந்து வந்து ஜெபிச்ச. இந்த வருஷம் எழுந்து அவர் இருக்கிறவராகவே அப்ப இருக்கணும். இருக்கிற மாதிரிதான் ரொம்ப மாறிட்டார். போயிட்டு என்ன பண்றாரு? இல்ல இல்ல நான் இருக்கிறவராகவே அவர் எப்படி இருக்கிறாரோ அது போல என்ன பண்ணப்போ அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். காரணம் என்ன? நீங்களும் யாரா இருக்க வேண்டும்? தேவனுடைய உங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க வார்த்தை இன்னொரு டானி மாதிரி பேசிப்பாங்க. அடிக்கடி அவங்க மீட் பண்ணாங்கன்னா அது மாதிரி பேசிப்பாங்க. அது போல வந்து வாழ்க்கையில வந்து நம்ம தேவனுக்கு என்று வாழ்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை வந்து இந்த வருஷம் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் வரும். அதுக்கு 2025 தான் வர தவிர 23 வராது, 24 வராது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த அனுபவத்தில் போகும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாய் சொல்லி முடிக்கிறாங்க. முக்கியமாக தமிழ்ல ஏக சிந்தையா ரெண்டு வாசி ஒரே சிந்தையாய் இருக்க எதியோனுக்கும் சித்திகளுக்கும் புத்தி சொல்கிறேன். புத்தி சொல்கிறேன். அவ்வளவுதான். புத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களுக்கு வசனம் என்ன சொல்கிறது? சொல்லுங்க. புத்தி ஒரே சிந்தையா இருக்கு.
போன வருஷம் இருந்த மாதிரியே சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. சரி, போன வருஷம் நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ஒரு 5 ரூபாய் பெரிய கொடுத்தேன், இந்த வருஷம் நம்ம எல்லாம் கொடுக்கலான சிந்தையா இருக்குது, ஒரு டைட்டாவும் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் என்ன பண்ணுவோம், கடனோட வாங்கி அந்த சிந்தை என்ன பண்ணுவாரு, அதுக்கு இல்லைங்க நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இல்ல சர்ச்சை கொடுக்கறது. சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளும் பெரிய பணக்கார சொல்ல போகலாம், ஒரு வீட்டுக்கும் சொல்ல மாட்டோம். 5 பாக்கெட்டு சொல்ல மாட்டோம். நீங்க என்ன பண்ண, ஒரே சிந்தையாக சரி நம்மளும் என்ன பண்ணலாம், தலையா 2 நாள் தான் இருக்கு. ரொம்ப நாள் தான் கிடையாது, 2 நாள் தான். வீட்டாரா இல்லைங்களா, எவ்வளவு பெரிய காரணம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பலவீனம், எவ்வளவு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எல்லாம் வந்துட்டீங்களா, ஜெயிச்சு வந்துட்டு இல்லைங்களா. காரணம் என்ன, நல்ல செய்தி. நல்ல செய்தி இருக்கிறது, ஆறுதலான செய்தி, தைரியமான செய்தி, வேதனை இல்லாத செய்தி, வெட்கப்படுத்துகிற செய்தி தான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்க வெட்கப்பட்டு இந்த ஆண்டு இருக்கிற இந்த நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நல்ல செய்தியை கொடுத்து போகிறார். கண்களை ஒரு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பயப்படாதீங்க. மிகுந்த சந்தோஷம் உண்டாகுகின்ற ஒரு நல்ல செய்தியை இந்த எண்ணுக்குள்ள பார்க்க போறீங்க. ரீகாபால சந்தரபால ரீகாபால சந்தரபால பல பல பல. இந்த நாட்கள்ல முடியுமா? முடியும். முடிக்க போறமே, முடியல அந்த பிரச்சனை. முடியும், முடியும். முடியாது, படுக்கையில இருக்கிற முடியாது. 38 வருஷம் முடிஞ்சு போச்ச, என்ன இருக்கு நீ? முடிந்தது. இயேசு வந்த உடனே எழுந்து நடந்தார். இன்னும் இருக்கிற இந்த 8 நாட்களிலே தேவனால் முடியும். தேவனால் முடியும். வெட்கப்படுத்துவார் தேவன் அழைத்தார், துக்கப்படுத்துவார் தேவன் அழைத்தார், துயரப்படுத்துவார் தேவன் அழைத்தார், கண்ணீரிடுவார் தேவன் அழைத்தார். கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவனை ஆராதிக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நாங்கள் தேவ பார்வையில் கிரீடமா இருக்கு, ஏக சிந்தையா இருக்கு. தேவனே, எங்களுக்கு ஒரே சிந்தை கொடுக்கபடியாய் சொல்லிருக்கிறீங்களா? அந்த ஜனங்கள் அப்படியா இருந்தார்கள். இன்றைக்கு வாழ்ந்த திருச்சபை ஜனங்களாக நாங்களும் கூட அந்த அனுபவத்தின் போது நடத்துங்கள், ஆசீர்வதிங்கள். விசேஷமாக கர்த்தாவின் தலைவரிடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்து இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் அந்த 3 நாட்கள் நிமித்தமாய் பலவீனங்கள், ஆனாலும் கர்த்தர்களுக்கு பலத்துக் கொள்ளுங்க ராஜா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே குடும்பத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க ஒரு நல்ல செய்தியோடு கூட அவர்கள் மறுபடியும் ஊருக்கு போகணும் கர்த்தாவே. அற்புதம் செய்க ராஜா. அந்த தேவ ஜனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நற்செய்தியான ஒரு அர்த்தத்தை தேவன் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உம் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தர் வருகை மட்டும் என்னைக்கும் இருப்பதாக.